கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பேரபிள் சொல்கிறார், ஒரு உவமையை சொல்கிறார். இந்த ஓமை என்ன அப்படின்னா, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஓமை, அதற்கான ஒரு ஓமையை ஆண்டவர் எடுத்து சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் என்றும் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான் என்றும் அந்த நியாயாதிபதியை குறித்தும் சொல்கிறார். அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருப்பதையும் இயேசு சொல்கிறாரு. அந்த விதவை அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இதுதான் இயேசு சொல்லி கொடுத்ததான ஒரு பேரபிள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று இயேசு சொல்கிறார். இங்கே இயேசு என்ன நமக்கு சொல்லித்தராருன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதற்கான ஒரு ஓமையை எடுத்து காட்டுறார். அந்த ஓமையில் அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறான். இவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். இந்த ஆள் இடத்துல தான் ஒரு விதவை போய் தனக்கும் எதிராளிக்கும் உள்ளதான விஷயத்தில் ஒரு நியாயம் செய்யணும், ஒரு வழக்கு இருக்குது, அதை நியாயம் செய்யணும்னு சொல்லி கேட்குறா. இந்த பெண் ஏதோ மாதத்தில் வருடத்தில் ஒரு தடவை பேசவில்லை, அடிக்கடி இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்திலே மன்றாடுகிறாள், கெஞ்சுகிறாள், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறாள். அவனோ மனதில்லாமல் இருந்தான். ஒரு தடவை அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கிறான். இந்த விதவை ஏன் என்னை அடிக்கடி நியாயம் செய்யும் என்று கேட்கிறாளே, ஆகவே இவள் அடிக்கடி என்னை தொந்தரவுப்படுத்தாதபடிக்கு, என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நாம் நியாயம் செய்து விடலாமே என்று தன் மனதிலே சொல்லி கொண்டதாக இயேசு சுட்டி காட்டுகிறார். அப்போ நாம் என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? இதுக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், இரவெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், சபையில் போய் ஜெபிக்கிறேன், தனிமையில் ஜெபிக்கிறேன், ஜெபித்து சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது, எவ்வளோ நாட்கள் தான் நான் ஜெபிப்பது? சிலர் சொல்வார்கள், நான் ஜெபிச்சு பார்த்தேங்க, கடைசியில் அந்த ஜெபத்தையே விட்டுட்டேங்க, கர்த்தர் செஞ்சானா செய்யா கட்டினா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுவதையும் நாம் பார்க்குறோம். நம்முடைய ஜெபம் அலட்சியமாக பேசப்படக்கூடாது. ஜெபம் என்பது என்ன? அது வல்லமை உள்ளது. அது உண்மையான ஜெபமாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து சரியான பதிலை நமக்கு கொண்டு வரும். இப்போது ஜெபத்திற்கான பதில் தாமதிக்கும் பொழுது தான் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொன்னதுக்கான காரணமே, ஜெபம் பண்ணி அதற்கான பதில் வரவில்லையே என்பதனால் சோர்ந்து போகிற ஒரு ஜீவியம். இது அநேக கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிறது, ஊழியக்காரிடத்தில் இருக்கிறது, விசுவாசிகளிடத்தில் கூட இருக்கிறது. ஒரு காரியத்துக்காக மன்றாடுவார்கள், ஜெபிப்பார்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஒரு 3 மாதம் 4 மாதம் அல்லது ஒரு வருடம் கூட வைத்து கொள்ளுங்களேன், உடனே அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். நான் என்ன ஜெபித்து புண்ணியம், ஜெபத்திற்கான பதில் வரவில்லை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், இனி இந்த ஜெபத்தை நான் செய்ய போவதில்லை, கர்த்தர் செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன அப்படின்னு விரக்தியாய் பேசுவதை பார்க்கிறோம். இப்படி பேசுகிற ஜீவியம் பண்ணுகிறவர்களை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் அநேக ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கலாம், அநேக ஆண்டுகளாய் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம். நீங்கள் கூட அப்படி விரக்தியாய் பேசியிருக்கலாம். ஜெபித்து பயன் என்ன பிரதர், ஜெபித்து பயன் என்ன சிஸ்டர், ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த விதவையை வைத்து தான் இயேசு நமக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரார். இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை வைத்து தான் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரார். மனுஷனுக்கு
மதிக்க மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான், தெய்வத்துக்கும் பயப்பட மாட்டான்ற ஒருத்தங்கிட்ட தான் இந்த பெண் விண்ணப்பத்தை வைக்கிறா. ஒரு வழக்கை கொண்டு போகிறா. எப்படியாவது நியாயம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனை மதிக்காத, தெய்வத்துக்கு பயப்படாத அவனே நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பெண் உடைய அந்த மன்றாட்டு, அந்த பெண்ணுடைய விண்ணப்பம் அவனை இரக்கம் காட்ட செய்யுமானால், நியாயம் செய்வேன் என்று சொல்ல வைக்குமானால், நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார், நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் பல விண்ணப்பங்களை வைக்கலாம். குடும்பத்தை குறித்து ஜெபிக்கலாம், பிள்ளையை வைத்து ஒரு விண்ணப்பம் பண்ணலாம், பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கலாம், திருமணத்திற்காக ஜெபிக்கலாம், பிள்ளைக்காக ஜெபிக்கலாம், குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம், வியாதி நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம், ஒரு வேலைக்காக ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபித்ததின் மூலமாக ஒரு பதில் வரவில்லையே என்று சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான சகோதரிய சகோதரனே, நீ நெடு நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், நீ சலித்து போகிற அளவுக்கு நீ ஜெபித்திருக்கலாம். உன் ஜெபம் என்ன? வழக்கா? உனக்கும் எதிராளிக்கு உள்ள வழக்கா? குடும்ப பிரச்சனையா? வேலை இல்லாத பிரச்சனையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? திருமண தடையா? அல்லது வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஆனால் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு பதிலும் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இந்த விதவையை நீ இப்பொழுது பார். தேவன் சுட்டி காட்டி இந்த விதவை அலட்டி கொண்டே இருந்தாள், ஜெபித்து கொண்டே இருந்தாள், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். மனுஷனுக்கு மதிக்கவும் மாட்டான், தெய்வத்திற்கும் பயப்பட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே இறங்கக்கூடுமானால், இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் ஜெபத்தை பார்க்கிறார். உன்னுடைய இரவும் பகலும் அவரை நோக்கி நீ ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், உன் ஜெபத்தை விட்டுற வேண்டாம், ஜெபம் சலித்து போக வேண்டாம், உன் ஜெபத்தை நீ தூக்கி எறிய வேண்டாம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இரு. கர்த்தர் நிச்சயம் உனக்கு நியாயம் செய்வார், உன்னுடைய ஜெபத்திற்கான பதிலை தருவார். அப்பொழுது உன் தலை உயர்த்தப்படும், அப்பொழுது நீ மகிழ்வாய், கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.